வணக்கம். திருமந்திரம் பாடம் 25. பிறப்பிலி பிஞகம் பேரருளாளன் இறப்பிலியாவிற்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்மை தொழுமின் தூதான் மரப்பிலி மாயா விருத்தமாமே. இந்த பாடலோட பொருள்: பிறப்பில் அவன் தொடரும் பிறவி துயர் இல்லாதவன். இறைவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இந்த பிறவா இரவா பரம்பொருள் விரிந்த சடைமுடியோடு கூடியவன். பிஞகன் அவன் அளவற்ற அன்புடையவன், மரணமில்லாதவன். இறப்பிலி எல்லோருக்கும் இன்பத்தை வாரி வழங்குவதில் அளவற்ற கருணை மனம் கொண்ட அருளாளன். துறப்பிலி தன்னை நம்பி அடைந்த ஆன்மாக்களை துறக்காதவன், கைவிட்டு விடாதவன். இப்படிப்பட்ட பெருமானை தொழுது துதியுங்கள், துதித்து வணங்கிடின் மரப்பிலி அவன் உங்களை மறவான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இதோட விளக்கம்: அவன் தோற்றமும் முடிவும் இல்லாதவன், தொடர்ந்து இன்பம் எனும் நற்பேற்றினை எல்லோருக்கும் அருளுபவன். இத்தகைய இறைவனை வணங்கிடின் உங்களுடைய மதிமயக்கமும் வேறுபாடுகளும் உங்களை விட்டு நீங்கும் என்று திருமூலர் பாடுகின்றார். பாடல் 26. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுந்தால் படர்ந்து நின்றான் பரி பாரகமுற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே. இந்த பாடலோட பொருள்: தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால். ஆன்மாக்களுக்கு ஒரு தொடர்ச்சியை தந்து தொடர்ந்து நிற்கும் சிவபெருமானை வணங்குங்கள். படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் விரிந்தகன்ற இவ்வுலகும் மற்றும் உள்ள அண்டங்கள் எல்லாமும். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே. கடந்து நின்ற கடவுள் உங்கள் உள்ளமாகிய அகத்தாவரையில் வந்து அமருவான். உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே. இப்படி அமருபவன் திருவடி பணிந்தால் பெரும் புண்ணியம் ஆகும் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலமலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே. விளக்கம்: பிறப்பெடுக்கும் ஆன்மாவின் பின்னே சிவனும் தொடர்ந்திருக்கிறான். தான் படைத்ததை காக்கும் பொறுப்பு தனக்கு இருப்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். அவனை வணங்குங்கள். விரிந்தகன்ற இவ்வுலகு மற்றும் உள்ள அண்டங்கள் அனைத்தையும் கடந்தவனாகிய பரம்பொருள் உங்கள் உள்ளமாகிய அகத்தாமரையில் வந்து அமருவான். இப்படி அமருபவன் பாதம் பணிந்தால் பெரும் புண்ணியம் ஆகும் என்று திருமூலர் பாடுகின்றார். நன்றி.